வயசுக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாமே இப்படிதான் தெரியும். சொல்ல மாட்டேன் போ. சரி சொல்லு சொல்லு. போக்கா விஷயம் சொல்ல வந்து அடிக்கிறேன். அடிச்சேன் சொல்றா. நம்ம ஊர்ல கிழிஞ்ச பட்டு புடவைக்கு ரூபா தராங்களா உனக்கு தெரியுமா? அப்படியாடா எங்க? நான் கூட்டு போறேன். இன்னைக்கு நம்ம அக்கா எங்க கூட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சரி காமாட்சி பட்டு சென்டர் தாங்க கூட்டு வந்திருக்கோம். ஆனா தம்பி கூட்டு வந்தா நீங்க பழைய பட்டு புடவைக்கெல்லாம் காசு தரீங்கன்னு சொன்னே பொய்யா உண்மையா? உண்மையாலுமே பழைய பட்டு புடவை வாங்கிட்டு பணம் கொடுக்குறாங்க. எங்க வீட்ல இருந்து எங்க அம்மாக்கு தெரியாம திட்டு வந்தேன். எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு பாக்காம செக் பண்ணி பார்த்து சொல்லிடலாம். அதாவது நீங்க கொண்டு வந்த புடவை 4 புடவைங்க. 4 புடவை செக் பண்ணதுல வந்து 3 புடவை வந்து வெள்ளையா வந்திருக்குங்க. வெள்ளையா வந்திருக்கிறது மட்டும்தான் ரேட் போகுங்க. சிவப்பா வந்திருக்கிறது விலை போகாதுங்க. சரிங்களா? இந்த 3 புடவை மட்டும் பாத்தீங்கன்னா என்ன ரேட் போகும்னு சொல்லிடுறேங்க. சாரிக்கோசரம் வாங்கலைங்க. இந்த ஜரி என்ன அளவு இருக்கு அது அந்த மாதிரி ரேட் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இருக்கு. இது வந்து ஒண்ணு மட்டும் 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்குவோங்க. இந்த 2 புடவை சேர்த்து ஒரு 12,000 ரூபாய்க்கு போகுங்க. மொத்தம் 33,000 ரூபாய்க்கு போகுங்க நீங்க கொண்டு வந்த 3 புடவையும். நம்ம கொண்டு வந்த புடவை 33,000 ரூபாய் தராங்களா? அதான் நான் சொன்னேன்ல, நம்ம கொண்டு வந்த புடவைக்கு 33,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி உங்க வீட்லயும் பழைய பட்டு புடவை எவ்வளவு கிழிஞ்ச புடவை இருந்தாலும் நம்ம ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர் கொண்டு வந்து அண்ணங்கிட்ட பட்டு புடவைய பணமாக்கிக்கோங்க. ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சிவன் கோயில் பக்கத்துல கவிதா மகள்ல தாங்க அமைஞ்சிருக்கு. உங்க வீட்லயும் பழைய பட்டு புடவை இருந்துச்சுன்னா நீங்க தேடில வந்து அலைய வேண்டாம். கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணாலே போதும். அவங்களே உங்க வீட்டுல வந்து பட்டு புடவை வாங்கிப்பாங்க. உங்க வீட்டோட பட்டு புடவை கொண்டு வாங்க, பணமா வாங்கிட்டு போங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, பின்ன வருத்தப்படுவீங்க.